ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் டாட்டா மோட்டார்ஸ் டீலர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது சென்னையில் புது வண்டி ஏதாவது வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வண்டியும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? அதனால் யாருக்காவது புது வண்டி தேவைனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலோ மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இந்த வீடியோ எதுக்காகன்னா டாட்டா மோட்டார்ஸில் சின்ன வண்டி, அதாவது எஸ்சிபி மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடலில் எத்தனை வண்டி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் நல்ல மூவிங்கில் இருக்கிற வண்டிகளை மட்டும் பார்க்கலாம். இப்போது அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் ப்ரோ. அதாவது டாட்டா ஏஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் விட்டுருக்காங்க, ஓகேங்களா? அதாவது வண்டி எல்லாமே சேம் தான், 3மே ஒரே தொட்டி சைஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஃபியூல் டிஃப்ரெண்ட் தான், ஓகேங்களா? அதாவது ஒன்று வந்து பெட்ரோல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி, ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தில் இயங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவி. இந்த ஈவி வண்டி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கம்பெனியில் பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க, ஓகேங்களா? அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 120-100 கிலோமீட்டர்ஸ் அந்தமாரி ஓட்டுறவங்க அவங்க எடுக்கிறாங்க. இந்த சிஎன்ஜி அதிகமாக வண்டி ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா நார்மல் லோடு, அதாவது ஒரு டன் 1.25 டன்லாம் ஓட்டுறவங்க தாராளமாக எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? அதேமாரி பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா நியர்பை ஏதாவது சின்ன வண்டியில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறவங்க 3 வீலருக்கு போகாமல் இந்த வண்டியை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஒரு வண்டியை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்களே உட்காந்து பார்த்தோம். அதாவது நல்லா குண்டாக ஹைட்டாக இருக்கிற ஒரு கஸ்டமரே வந்து உட்காந்து வண்டி ஓட்டி பார்க்குறாரு. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது 3 வீலர் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஒரு தடவை டாட்டா மோட்டார்ஸில் வந்து இந்த வண்டியை நீங்கள் ஓட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ். அதாவது டாட்டா ஏஸில் இப்போ பெரிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா டெஃப் ஆயில் இல்லாத வண்டி வந்திருக்கு, ஓகேங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானே வீடியோ போட்டிருக்கேன். இப்போது டெஃப் ஆயில் இல்லாத வண்டி தான் இப்போது மார்க்கெட்டில் நிறைய போயிட்டுருக்கு, நல்ல மூவிங்கு. டாட்டா மோட்டார்ஸ் இப்போ பழைய ஸ்டேஜ்லேருந்து இப்போ திரும்ப மீண்டும் இப்போ வந்துட்டுருக்காங்க. அதான் எப்படி போகணும் திரும்ப அதே மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கெத்தாக வந்திருக்கு வண்டி மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு தான் நான் சொல்லலாம். நிறைய பேர் இப்போ அதிக பேர் இந்த வண்டியை வந்து பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வண்டியை எடுக்கிறாங்க. நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதுதான் இந்த வண்டியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணி வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுத்தவங்க எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் டாட்டா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது. கண் கூட பார்க்குறோம். மந்த்லி பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸோட சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாராவது 3 வீலரோ இல்லை 4 வீலர் சம்திங் ஏதாவது லோடு வண்டி எடுக்கிறதா இருந்தால் இந்த அதாவது 1 டன் 1 டன்னுக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் இந்த டாட்டா ஏஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் எக்ஸல்னு சொல்கிறாங்க. அந்த வண்டி இப்போ லான்ச் ஆகிருக்கு, ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டா ஏஸ் எப்போவும் பார்த்திங்கன்னா 7.2 தொட்டி சைஸில் வரும். அந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போது 8.2ஆகவே இப்போ கொடுத்துருக்காங்க. தொட்டி சைஸ் பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. வண்டியும் அதே மாதிரி நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி தான் இந்த வண்டியும் வந்திருக்கு. அதனால் வண்டி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஏதாவது 8.25 அடி கொஞ்சம் தொட்டி வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஏஸ் எக்ஸல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஏஸ் எக்ஸல் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி, ஓகேங்களா? டாட்டா ஏஸில் சிஎன்ஜி வித் பெட்ரோலும் வண்டி இருக்குது, ஓகேங்களா? அதனால் யாருக்காவது மைலேஜ் அதிகமாக வேணும், கொஞ்சம் நியர்பை நல்லா ஓட்டணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம். மைலேஜ் குறைந்தபட்சம் மினிமம் ஒரு 25லேருந்து 28 கிடைக்கும். நல்ல ஒரு மைலேஜ். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் சிஎன்ஜி காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பெட்ரோலில் நீங்கள் வண்டியை ஓட்டிக்கலாம். அதுதான் இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈவி.
ஈவியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டாடா ஏஸில் மட்டும் 2 மாடலில் இருக்குது. அந்த 2 மாடலும் பார்த்தீங்கன்னா ஒன்று 600 ஒன்று 1000 சொல்லுவாங்க. ஓகேங்களா. 2 மாடலே வந்து 2 வேரியண்ட்டில் வரும். ஓகேங்களா. அதனால் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டு இந்த வண்டியில் இருக்குது. நீங்கள் ஈவி வண்டி பார்க்குறதா இருந்தால், அதாவது இது வந்து இந்த ஈவி வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கம்பெனிங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த லேஸ் பாக்கெட் சம்திங் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை மோஸ்ட்லி லைக் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க நியர்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு 50லேருந்து 80, 90 கிலோமீட்டருக்குள்ள தான் ஓட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வண்டிகள் நிறைய எதிர்பார்க்குறாங்க, நல்லா எடுக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எந்த வண்டி சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஆனால் இன்னொன்று ஃப்ரெண்ட், யாருக்காவது சென்னையில் வண்டி வேணும்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே நாங்கள் வந்து நேரடியாக அவங்க வந்து மீட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே இருக்கிற வண்டி ஸ்பெஷல் வண்டியை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V30 கோல்டு. அப்படி என்னடா இந்த வண்டியில் ஸ்பெஷல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங். இது வரைக்கும் எந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் இல்லாத ஒரு பவர் ஸ்டேரிங் இந்த வண்டியில் இருக்குது. அதாவது மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் வேறு வண்டி பார்க்குறாங்க. அதாவது பெரிய செக்மெண்ட்டில் கொஞ்சம், அதாவது 1.25 டன் 1.5 டன்னுக்கு மேலே 2 டன்னு 3 டன் அடிக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த வண்டியை வந்து நாங்கள் ஓட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒன் டைம் அவங்க ஓட்டி பார்த்தாங்களே டேரெக்டாக இந்த வண்டி கன்வெர்ட் ஆகிடுறாங்க. அது இந்த வண்டியோட பெரிய 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 ஸ்பெஷல்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதுதான் இந்த வண்டியோட பெரிய ஸ்பெஷலு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வேறு வண்டியை எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பார்த்துக்குங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்பெஷல் இந்த வண்டி டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ராலையும் சிஎன்ஜி இருக்குது, அதேமாரி ஈவியும் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V50 மாடல். இந்த இன்ட்ரா V50 மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது அடுத்த கட்டத்தில் வருங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் இருக்குது. அதாவது ஒன்று லைஃப் டேக்ஸ்க்காகவும் இன்னொன்று வந்து இயர்லி டேக்ஸ்க்காகவும் வண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வண்டி தான் வேணும்னா தாராளமாக லைஃப் டேக்ஸ் வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இயர்லி டேக்ஸ் வண்டி வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் இயர்லி டேக்ஸ் வண்டி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் இருக்குது. ரேட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் டேக்ஸ்க்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வரும். மற்றபடி வண்டியோட ரேட்டோ ப்ளஸ் இன்சூரன்ஸ் ரேட்டோ எந்தவித மாற்றமும் எதுவும் வராது. சேம் ப்ரைஸாக தான் வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இன்ட்ரா V50 நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 டன்னு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாமே தாராளமாக இந்த வண்டி எடுக்கிறாங்க. அதாவது தண்ணி கேனு, தண்ணி கேன், இந்த மூட்டை, இந்த அரிசி மூட்டைலாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து இந்த வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரா V70 ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து 2 டன் கெப்பாசிட்டி, 10 அடி வண்டி. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மற்ற வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வண்டிங்களை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த வீடியோ போட்டு நான் சம்பாதிக்கணும்னு பார்க்கல யூடியூப்பில். நான் வந்து வண்டி விற்கணுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் யாராவது இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க.